வாழ்க செம்மொழி. தமிழ்த்தாயின் பாதம் தொட்டு தொடர்கிறேன். எனது வகுப்பறையில் மாணவ செல்வங்களுக்கான NMS தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொகுத்து வழங்கியுள்ளேன். இதனை படித்து பயன்பெறவும். அன்புள்ள மாணவ செல்வங்களே, நடைபெற இருக்கும் NMS தேர்வுக்கான என்னால் முடிந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கியுள்ளேன். அதனை கவனமுடன் படித்து அதிக மதிப்பெண் பெற்று தேர்வினில் வெற்றி கொள்ள வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பாடத்தில் அறிவியல் சேட் மெட்டீரியல்ஸ் தொகுக்கப்பட்டு 8ஆம் வகுப்புக்கான பாடத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்பிலும் தனித்தனியாக வழங்கியுள்ளேன். அளவீட்டியலிலிருந்து தொடங்கி முதல் பருவத்திற்கான ஆகஸ்ட் மாதம் வரையிலுமான பாடங்களுக்கான தொகுப்பு இதில் அடங்கியுள்ளது. நன்றி. வணக்கம். இப்பகுதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்னும் தலைப்பின் கீழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க உள்ளோம். அண்டத்தின் அனைத்து வெளிப்பாடுகளும் நிகழ்வுகளும் உயிரின பரிணாம மாற்றமும் பருப்பொருள்கள் அல்லது ஆற்றலால் ஏற்படுகின்றன. நம்மை சுற்றியுள்ள பல்வேறு பொருள்களும் சில வகையான பருப்பொருள்களால் ஆக்கப்பட்டுள்ளன. பருப்பொருள்களை சிலவற்றை பார்த்தும் தொட்டும் கேட்டும் சுவைத்தும் நுகர்ந்தும் நாம் உணர்கிறோம். அனைத்து வகையான பருப்பொருளும் நிறையை பெற்றுள்ளன, மேலும் இடத்தை அடைத்துக் கொள்கின்றன. எப்பொருளும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பு நிறையும் உடைய பொருளே பருப்பொருள் ஆகும். திண்மம் மரம், கல், மணல், இரும்பு. திரவம் நீர், பால், பழச்சாறு. வாயு நீர், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி. பருப்பொருள்கள் அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் என்னும் சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டவை. அணுக்களே பருப்பொருள்களின் கட்டமைப்பாளர் ஆகும். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட சிறிய துளை தனிமத்தின் அணு எனப்படும். அணுக்கள் தனித்தோ அல்லது சேர்ந்தோ இருப்பின் வேதிவினை அனைத்திலும் பங்கு பெறுகின்றன. ஒரே தனிமத்தின் அணுக்கள் அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகள் உருவாகின்றன. ஒரு தூய பொருளின் தனிமம் அல்லது சேர்மம் மிகச்சிறிய துகளே மூலக்கூறாகும். மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இயல்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மாறாதிருக்கும். மின்சுமை நேர் அல்லது எதிர் மின் பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு அயனிகள் என அழைக்கப்படுகின்றன. அணுக்கள் பருப்பொருளின் கட்டமைப்பு பொருள்களாகும். தனிமம் என்பது ஒரு தூய பொருள். இதை ரசாயன முறையால் எளிமையாக கூறுகளாக உடைக்க முடியாது. தனிமத்தின் ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கும். ஒரு தனிமம் என்பது தனிமத்தின் மிகச் சிறிய துகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான வேதியியல் பண்பு, அளவு மற்றும் நிறை கொண்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தும் உருவம் மற்றும் பொருள் ஆகியவற்றை குறியீடு என்பர். நம்மை சுற்றியுள்ள இயற்கை கூறுகளான நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பை குறிக்கும் வடிவியல் உருவங்களை பண்டைய கிரேக்கர்கள் பயன்படுத்தினர். குறைந்த மதிப்புடைய உலோகங்கள் தங்கமாக மாற்றும் செயலுக்கு ரசவாதம் என்று பெயர். அவர்கள் ரசவாதிகள் என அழைக்கப்பட்டனர். 1808 ஜான் டால்டன் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர் பல்வேறு தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தார். ஜான் ஜோக்கப் பெர்ஸ்லியஸ் என்பவர் 1813ஆம் ஆண்டு தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை ஒன்றை உருவாக்கினார். தனிமங்கள் பெரும்பாலும் அலோகங்கள் மற்றும் ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்துக்களை குறியீடுகளாக கொண்டுள்ளன. ஒவ்வொரு தனிமத்திற்கான குறியீடுகள் அந்த காலத்திலிருந்து தற்போது வரை பயன்படுத்திய முறைகளை அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய முறையில் ஆங்கில எழுத்துக்களை முதன்மையாக கொண்டு தனிமங்களின் பெயர் இடப்படுகிறது. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு தனி எண், புரோட்டானின் எண்ணிக்கை அதை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. தனிமங்களின் குறியீடு அந்த காலத்தில் இருந்ததை அட்டவணைப்படுத்தப்பட்டு தொகுத்து புதிய அட்டவணைகளை உருவாக்கியுள்ளனர். மேலும் தனிமத்தின் குறியீடுகள் பெரும்பாலும் ஆங்கில எழுத்தாளர், அறிஞர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களின் பெயரிலும் வழங்கப்படுகிறது. முக்கியமான நாடுகள் அவற்றின் பெயரிலும் சில தனிமங்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு அணு எண் உள்ளது. அது அந்த தனிமத்தின் அணுவின் நட்கருவில் உள்ள புரோட்டானின் எண்ணிக்கை ஆகும். மொத்தம் 118 தனிமங்கள் உள்ளன. அமைதியின் குறியீட்டாக புறாவை பயன்படுத்துகிறோம்.
ஒரு தனிமம் தனித்த ஆங்கில எழுத்தை குறியீடாக கொண்டிருந்தால் அவ்வெழுத்தின் ஆங்கில பெயர் எழுத வேண்டும். 2 எழுத்துக்கள் குறியீடாக கொண்ட தனிமத்தின் குறியீடு எழுதும் பொழுது முதல் எழுத்து முழு எழுத்தினை பெரிய எழுத்தாகவும் பின்னர் வரும் எழுத்தை சிறிய எழுத்தாகவும் எழுத வேண்டும். ஒரு நாட்டின் வளமை குறியீடு அந்நாட்டில் பயன்படும் உலோகங்கள் மற்றும் அளவுகள் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் அமைகிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் அந்த நாட்டில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவை கொண்டு அளவிடப்படுகிறது. உலோகங்கள் இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம், காரியம், துத்தநாகம், அலுமினியம், மெக்னீசியம், நிக்கல், குரோமியம் போன்றவை. அலோகங்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், கந்தகம், பாஸ்பரஸ், குளோரின். சில தனிமங்கள் உலோக பண்புகளுடனோ அலோக பண்புகளும் ஒத்துப்போகவில்லை. அப்படிப்பட்ட தனிமங்கள் அரை உலோகங்கள் அல்லது உலோக போலிகள் எனப்படுகின்றன. உலோகங்களின் இயற்பண்புகள். இயல்பான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உலோகங்கள் திண்ம நிலையில் இருக்கும். பெரும்பான்மையான உலோகங்கள் கடினமானவை. பொதுவாக உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றுள்ளன. அனைத்து உலோகங்களும் பளபளப்பானவை. இப்பளபளப்பு உலோக பளபளப்பு என அழைக்கப்படுகிறது. உலோகங்கள் பொதுவாக அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை பெற்றுள்ளன. உலோகங்கள் சுத்தியால் அடித்து மிகவும் மெல்லியதாக தகடாக மாற்றிவிடலாம். உலோகங்களின் இப்பண்பு தகடாக மாற்றும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்பண்பின் காரணமாகவே அலுமினியம் தகடாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றிவிடலாம். உலோகங்களின் இப்பண்பு கம்பியாக நீளும் பண்பு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு தாமிர கம்பிகள். பொதுவாக உலோகங்கள் வெப்பத்தை மின்சாரத்தை நன்கும் கடத்தும் கூடியவை. உலோகங்களை தட்டும்போது அவை தனித்துவமான ஒளியை எழுப்பும் பண்பை பெற்றுள்ள இப்பண்பு ஆலய மணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. உலோகங்களின் பயன்கள். பாலம் கட்டவும், எந்திரங்களின் பகுதி பொருட்கள், இரும்பு தகடுகள், தண்டுகள் போன்றவை தயாரிக்கவும் இரும்பு பயன்படுகிறது. மின்கம்பிகள், சிலைகள், நாணயங்கள் ஆகியவற்றை தயாரிக்க தாமிரம் பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை அலங்கார நகைகள், புகைப்படத்துறையிலும் பயன்படுகின்றன. அதிக அடர்த்தி கொண்டுள்ள வெவ்வேறு வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மை பெற்றிருப்பதாலும் வெப்பநிலை மானிகள் மற்றும் காற்றழுத்த மானிகள் பாதரசம் பயன்படுகிறது. மின்கம்பிகள், வானூர்தி மற்றும் ராக்கெட் பயர்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுகிறது. தானியங்கி வாகனங்களின் மின்கலன் தயாரிக்கவும் எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் காரியம் பயன்படுகிறது. அலோகங்கள் இயல்பியல் பண்புகள். இயல்பான வெப்பநிலையில் அலோகங்கள் திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலைகளில் காணப்படுகின்றன. கந்தகம் மற்றும் பாஸ்பரஸ் திட நிலையிலும் புரோமின் திரவ நிலையிலும் காணப்படுகின்றன. ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் ஆகியவை வாயு நிலையில் உள்ளன. வைரத்தை தவிர பிற அலோகங்கள் பொதுவாக கடினத்தன்மையற்றதாக உள்ளன. வைரம் என்பது கார்பனின் ஒரு வடிவம். அலோகங்கள் பளபளப்பற்ற தோற்றத்தை கொண்டுள்ளன. அலோகங்கள் குறைந்த உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டவை. அலோகங்கள் சாதாரணமாக மென்மையானவை மற்றும் அடர்த்தி குறைந்தவை. வைரம் மற்றும் அதிக அடர்த்தி கொண்டது. இயற்கையில் கிடைக்கும் பொருள்களில் மிகவும் கடினமானது வைரம். அலோகங்கள் தகடாக மாறும் பண்பு அற்றவை. அலோகங்கள் கம்பியாக மாறும் தன்மை அற்றவை. கார்பன் நிலைகள் கம்பியாக நீளும் தன்மை பெற்றுள்ளன. அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அரிதாக கடத்துகின்றன. கார்பனின் ஒரு வடிவமான கிராபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். அலோகங்களை தட்டும்போது அவை ஒளியை எழுப்புவதில்லை. அலோகங்களின் பயன்கள். வைரம் அலங்கார நகைகள் தயாரிக்க, வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. கரிக்கோல் நடுத்தண்டு கிராபைட் பயன்படுகிறது. துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகம் பயன்படுகிறது. ரப்பரை கெட்டியாக்க வல்கனைஸ் செய்தல் கந்தகம் பயன்படுகிறது. அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது. நிறம் நீக்கும் பொருளாக குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கவும் பொருளாகவும் குளோரின் பயன்படுகிறது. ஹைட்ரஜன் ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது. உலோகங்களை வெட்டவும் முறுக்கவும் ஒட்டவும் ஹைட்ரஜன் சுடர் பயன்படுகிறது. பல வேதி வினைகளை குறைப்பானாக நைட்ரஜன் பயன்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.